பீகார் மாநிலம் ராம்பூர்வா கிராமத்தில் திடீரென ஏற்பட்ட வன்முறையால் போலீசார் வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டும் லேசான தடியடி நடத்தியும் கலைத்துள்ளனர். இது குறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்போம். ராஜா வணக்கம். இந்த திடீர் வன்முறைக்கான காரணம் என்ன? தற்போதைய சூழல் என்ன? வணக்கம் சலீம். பீகார் மாநிலம் ராம்பூர்வா கிராமத்தில் இன்று பிற்பகல் அந்த பகுதியில் சென்ற கார் ஒன்று மோதியதில் 3 நபர்கள் காயமடைந்தனர். சம்பவம் நடந்த உடனே கார் ஓட்டுநரை அங்கிருந்த நபர்கள் பிடித்து அவர்களை அடித்து உதைத்திருக்கிறார்கள். மேலும் இந்த தகவல் போலீசாருக்கு கிடைக்க போய் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து சம்பவ இடத்திற்கு போலீஸ் குழுக்கள் அங்கு சென்றிருக்கிறார்கள். பணைய கைதியாக இருந்த இளைஞரை விடுவித்து காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். இதற்கு இடையில் அவரை கொண்டு வருவதுதான் பெரும் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. சினிமா பட காட்சிகள் போல் அங்கே அரங்கேறியிருக்கிறது. கிராமத்தை சேர்ந்த சிலர் போலீஸ் குழு மற்றும் வாகனம் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். நீங்கள் பார்க்கும் காட்சிகள் காவல்துறை ஆய்வாளரை விட்டுவிட்டு அந்த போலீஸ் குழு வாகனத்திலிருந்து சென்றிருக்கிறார்கள். கிராம மக்கள் விரட்டி அடியில் கார்கள் மூலம் சென்றிருக்கிறார்கள். தனி மனிதனாக இருந்து அந்த காவல்துறை ஆய்வாளர் இந்த கூட்டத்தை கலைப்பதற்காக துப்பாக்கியை வானத்தை நோக்கி சுட்டி இருக்கிறார். அதற்கு பிறகு கூட்டம் மெல்ல மெல்ல கலைகிறது. பிறகு தகவல் கொடுக்க மேலும் போலீஸ் படைகள் வந்து லேசான தடியடி நடத்தும் கூட்டத்தை அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த வன்முறை சம்பவத்தில் ஈடுபட்ட பலரையும் அவர்கள் கைது செய்திருக்கிறார்கள், வழக்கு பதிவு செய்து. மேலும் இதில் ஈடுபட்டவர்களை தேடும் முயற்சியில் சம்பவம் தேடும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது அந்த கிராம பகுதியில் மேலும் போலீஸ் படைகள் குமிக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் இயல்பு நிலைமைக்கு திரும்பிவிட்டதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராஜா.